இன்னைக்கு ஒரு பக்கம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். நேற்று முந்தா நேற்று போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன். 8,23,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்ப கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க? 8,23,000 கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள். உங்க குழந்தை வந்து பேரனுக்கு பேரா வந்துருவான். 86 ஆண்டுகள் வேண்டும். 8,23,000 கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்க ஐயா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளை அடிக்கணும், கடன் வாங்குவதில் கமிஷன் அடி. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5 லட்சம் கோடியில கடன் இருந்ததை 8,23,000 கோடி கொண்டு போய் நடத்தி இருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடை. 44,000 கோடி டாஸ்மார்க்கில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் ஐயா, இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், உறுதியாக சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பனைமர சமங்கய்யா. 2 குழந்தை ஒரு வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்கன்னு எப்படி நம்புறீங்களோ, 10 பனைமரம் இருந்து அந்த வருமானம் அந்த 10 பனைமரம் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு பனைமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி.ஆர். பாலுவோ ஜெகத் ரட்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வருது. கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலான்னு சொன்னாங்க. ஏதோ 1 லிட்டர் கல்லு 160 ரூபாய்க்கு விற்கிறாங்களானே, 120 ரூபா. அதுலயும் பாருங்க, அடுத்தது பாருங்க, நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு கள்ளுக்கடையை திறந்து விடுங்கன்னா, அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுகவினுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனைமரத்துல கல்லை கட்டி 1 லிட்டர் 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தென்னங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறான், தென்னை மரத்துல கல்லு கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா, உறுதியாக இருக்கின்றோம், கள்ளுக்கடை திறக்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது.